தலைப்புச் செய்திகள். மற்றவர்களின் தியாகத்தால் தான் இன்று நாம் படித்து முன்னேறுகிறோம் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஒரு அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி கற்று வருகின்றனர். இந்த நிலையில் அமைச்சரிடம் அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் மீது மாணவிகள் பாலியல் புகார் செய்துள்ளனர். சென்னை காவல் ஆணையர் அதன் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்தி சைபர் கிரைம் மோசடி முயற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் சென்னை காவல் ஆணையர் அதன் புகைப்படத்தை வைத்து ஏமாற்றுவதாக புகைப்படம் ஆதாரத்துடன் ஒருவர் புகார் அளித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நடிகர் கமலஹாசனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மோடி வெளிநாடுகளில் மட்டுமே இருக்கிறார், இந்தியாவில் இருப்பது குறைவுதான் என்று தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் புதிய மாற்றம் செய்து TNPSC முடிவு செய்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சாரல் மழை பொழிந்து குளுமையான சீசன் நிலவும் இந்த ரம்மியமான சூழலில் குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து ஆனந்த குளியல் குளிக்கின்றனர். செங்கல்பட்டு அருகே இன்று அதிகாலை பயங்கரமான சம்பவம் நடந்துள்ளது. நடைபயிற்சி சென்ற வாலிபர் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். முன் விரோதமா என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பாஜகவில் யார் வேண்டுமானாலும் பெரிய இடத்திற்கு வரலாம் என்று நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளார். திருப்பதி கோயில் லட்டு விவகாரத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் 11 நாள் விரதம் இருக்கப் போவதாக தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் ஐபோன் புதிய வரவுகளின் முதல் நாள் விற்பனை கடந்த ஆண்டை விட 25% அதிகரித்துள்ளது. கோவை மேற்கு பைபாஸ் ரோடு பணி சில மாதம் முன்பு துவங்கியது. மைல்கல் முதல் மாதம்பட்டி வரை 11.8 கிலோமீட்டர் தூர மேற்கு புறவழிச்சாலை பணி ஜனவரியில் முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஓட்டிய சுவரொட்டியால் பரபரப்பு நிலவுகின்றது. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் லேசான நில அதிர்வை உணர்ந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக தினமும் 500க்கும் மேற்பட்ட லாரிகளில் காய்கறிகள் விற்பனைக்கு குவிந்து வருகிறது. வரத்து அதிகரிப்பால் காய்கறிகள் விலை குறைந்துள்ளது. அரசாங்கத்துக்கு சொந்தமான கணினி, செல்போன் போன்ற சாதனங்களில் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த உக்ரைன் அரசு தடை விதித்துள்ளது. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல் பரவியுள்ளது. இதனால் நில அதிர்வு பீதி காரணமாக அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து வீதிகளில் அமர்ந்துள்ளனர். திமுகவுக்கு எதிராக இருந்தால்தான் விஜய் கட்சிக்கு எதிர்காலம் என்று மாப்பா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டம் துறையூரில் ஒரு ஓட்டலில் அரசின் இலவச முட்டைகள் விற்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அரசின் சத்துணவு முட்டைகள் விற்பனை திருச்சியிலும் மேலும் ஒரு ஓட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் கடவுள் முருகனின் 3ஆம் படை வீடான பழனிக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து பக்தர்கள் வருகின்றனர். இந்த நிலையில் பக்தர்கள் கூட்டம் பழனியில் அலைமோதிய நிலையில் 4 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கல்வி மாணவர்களை தலைநிமிர செய்ய வேண்டும், முதுகு வளைய செய்யக்கூடாது என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சியில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி மதுபோதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடிவிட முடியும் என்று திருமாவளவன் பேசியுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள நிலையில் அவரது தொண்டர்கள் அண்ணா எம்ஜிஆரின் அடுத்த அரசியல் வாரிசே என்று ஒட்டிய போஸ்டர் வைரலாகியுள்ளது. சென்னையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் உற்பத்தி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. தமிழக மீனவர்கள் மேலும் 37 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு இனியும் பொறுத்து கொண்டிருக்காமல் நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட சென்ற தந்தை, மகன் உட்பட 3 பேர் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி லட்டில் நெய் சேர்ப்பதற்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க பயன்படுத்தும் நெய் குறித்து அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக பாஜக நிர்வாகிகள் மீது கோயில் நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. பிப்ரவரி 10, 2007 உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா மாவட்டத்தில் உள்ள கேர்கர் நகரில் ஹர்ஷ்ராஜ் என்ற 7 வயது சிறுவன் தந்தை மற்றும் உறவினர் முன்னிலையிலே துப்பாக்கி முனையில் கொள்ளையர்களால் காரில் கடத்த செல்லப்பட்டிருக்கிறான். 7 வயதில் கடத்தப்பட்ட இவன் 24 வயதில் இளைஞராக வக்கீலாக வந்து நின்று சிம்பு பட பாணியில் ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுத்துள்ளார். இல்ல பரவாயில்ல, அடுத்த விவாதத்துக்கு அடம்பிடிக்கும் கமலா ஹாரிஸிடம் ட்ரம்ப் ஜகா வாங்கியுள்ளார். லட்டு விவகாரத்தால் ஜெகன்மோகன் வீட்டின் மீது தாக்குதல் நிலவியுள்ளது. ஈரானில் நிலக்கரி சுரங்கத்தில் வெடி விபத்து ஏற்பட்டதால் 51 பேர் உயிரிழந்துள்ளனர். பழனி பஞ்சாமிர்தத்திலும் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதா என்று ராதாகிருஷ்ணன் விளக்கமளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதை 27 அபாயகரமான கொடை ஊசி வளைவுகளை கொண்டதாகும். திம்பம் மலைப்பாதையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். முல்லை பெரியாறு அணையை மீண்டும் ஆய்வு செய்ய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து கோவில்களை விட்டு அரசு வெளியேற வேண்டும் என்று எல் முருகன் பேட்டியளித்துள்ளார்.
இஸ்ரேலில் லெபனான் பேஜர் வாக்கி டாக்கிகள் வெடிப்பில் தொடரும் மர்மம் இருப்பதால் விடை தெரியாத கேள்விகள் எழும்பியுள்ளன. நெல்லை திருமால் நகர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சரவணகுரு. இவர் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த சூழலில் மாணவன் சரவணகுரு வழக்கம் போல் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் கீழே பர்ஸ் ஒன்று கிடந்துள்ளது. அதனை எடுத்து பார்த்தபோது அதில் ரூபாய் 7000 பணம் இருந்துள்ளது தெரிய வந்தது. இதனை கண்ட அந்த மாணவன் அதனை எடுத்து அருகில் இருந்த பெருமாள்புரம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று பத்திரமாக ஒப்படைத்துள்ளார். மாணவனின் செயலை அறிந்த காவல் உதவி ஆணையாளர் மாணவனை அழைத்து பொன்னாடை பொருத்தி பாராட்டுகள் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திலிருந்து ஆய்வாளர் ஹரிஹரன் பள்ளி மாணவன் சரவணகுருவை நடிகர் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் நடித்த படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு கூட்டு கிளியாக என்ற பாடலில் வரும் செல்லும் வழி எங்கும் பள்ளம் வரலாம் என்ற பத்தியை பாடி பாராட்டு தெரிவித்தார். காவல் ஆய்வாளர் மாணவனை பாட்டு பாடி பாராட்டு தெரிவிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் சரவணகுரு ரூபாய் 7000 பணப்பையையும் அருகில் உள்ள பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து சூப்பர் ஹீரோ ஆகியுள்ளார். இனிமையான பாடல் மூலம் மாணவனை பாராட்டிய காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் அவர்களுக்கும் மாணவருக்கும் நன்றிகள் வாழ்த்துகள் என்று குறிப்பிட்டு பாராட்டு தெரிவித்துள்ளார். MMA போட்டியில் வரலாற்று வெற்றி. பாகிஸ்தான் வீரரை 1.5 நிமிடங்களில் வீழ்த்தி சங்ராம் சிங் சாதனை படைத்துள்ளார். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டித் தொடரில் இந்திய அணி முதல் முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. அஸ்வினுக்கு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 55,680 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,960 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் ஆங்காங்கே தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இன்று இரவும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.